ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவா பூரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1 கப் ரவை எடுத்துருக்கேங்க. ரவையை நம்ம நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். நான் நல்ல பவுடராக அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. சப்போஸ் அரைக்கும்போது நல்ல பவுட்ரு அரையலைன்னா மாவு ஜலிக்கிறதுல ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. மீதி அரையாத ரவையை திரும்பவும் போட்டு அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம 1க்கு 2 வாட்டி பண்ணோம்னா பவுட்ரு கிடச்சிரும் நமக்கு. இப்போது மாவு பிசைச்சு எடுத்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா மாவில் மிக்ஸ் ஆகணுங்க, அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாங்க. மாவு ரொம்ப டைட்டாக பிசைய தேவையில்ல, கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சிக்கலாங்க. ஏன்னா ரவை தண்ணி சீக்கிரமாக இழுத்துக்கும், அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப திக்காகிடும். இந்த மாதிரி நான் லூஸாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து பாருங்கள் மாவு எவ்வளோ திக்காக இருக்குது. இப்போது மாவை நல்லா அழுத்தி 1 நிமிஷம் பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டே இருங்க ஒரு நிமிஷத்துக்கு. அப்போ தான் பூரி மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை நான் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பூரிக்கு மாவு திரட்டிக்கலாம். நான் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கிறேங்க. திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம ரவா பூரிக்கு மாவை ரொம்ப தின்னாகவும் திரட்ட வேணாங்க, திக்காகவும் திரட்ட வேணாம், மீடியமாக திரட்டி எடுத்துக்கலாம். தின்னாக திரட்டினீங்கன்னா ரவா பூரி ரொம்ப மொடன்னு ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு மீடியமாக திரட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் திரட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நான் எல்லா மாவையும் திரட்டி எடுத்துட்டேன். இப்போது பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்க, பூரி எவ்வளோ அழகாக எழும்பி வருது பாருங்க. அவ்வளோதாங்க, பூரி ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரவா பூரி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.